இன்னைக்கு போர்க்காலத்துல ஏவுகணைகளை லான்ச் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த ஏவுகணைகள் சுயமா சிந்திக்கணும், பேசணும், ஒருங்கிணைக்கணும். இந்த நாட்டோட ஏவுகணைகள் இவ்வளோ வேலையை பண்ணுதோ அந்த நாடு தான் போர்ல வெற்றி பெறும். இந்த மாதிரி ஒரு ஏவுகணையை தான் இந்தியா DRDO தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வீடியோக்குள்ள போய் இந்த EI மிசைலை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். DRDO ஓட புது AI மிசைல் இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த புது AI பவர்டு மிசைல் அதுவே அதோட வழியை கண்டுபிடிக்கும், அதே நேரத்தில் அதுவே அதோட இலக்கையும் கண்டுபிடிக்கும். இது இல்லாம முக்கியமானது, ஒரு மிசைல் இன்னொரு மிசைலை கனெக்ட் பண்ணி அட்டாக் பண்ணும். நம்ம ஒரு 4-5 டார்கெட்டுக்கு ஒரு 10-20 மிசைல் அனுப்புறோம்னா ஒரு மிசைலை இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க, அந்த மிசைலுக்கு நம்ம கொடுத்துருக்கிற டார்கெட் தான் ரொம்ப முக்கியம்னா அந்த மிசைல் இன்னொரு மிசைல் கிட்ட மெசேஜ் பண்ணும், இந்த டார்கெட்டை என்னால் அடிக்க முடியல, நீ அடிச்சிருன்னு. இந்த மாதிரி ஒரு மிசைலும் இன்னொரு மிசைலும் பேசிக்கும். இது இல்லாம GPS வேலை செய்யலைன்னாலும் இதோட இலக்கை இதால துல்லியமா அடிக்க முடியும். அதாவது இந்த AI ஏவுகணைகளுக்கு கமெண்ட் பண்ண வேண்டாம், அதுவே தன்னிச்சையா இயங்கும். AI மிசைல்ஸ் எதுக்கு தேவைப்படுது? இப்ப இருக்கிற மிசைல்ல என்ன பிரச்சனை இருக்கு? நம்ம கிட்ட நிறைய மிசைல்ஸ் இருக்கு. அதுல நம்ம முக்கியமா யூஸ் பண்ற மிசைல்னு பார்த்தோம்னா நிர்பாய் சப்சோனிக் மிசைல், இதோட ரேஞ்ச் 1000 கிலோமீட்டர் இருக்கும். அடுத்தது பிரமோஸ், ஒரு சூப்பர் சோனிக் மிசைல், Mark 3 ஸ்பீட்ல இதால போக முடியும். இந்த ரெண்டு மிசைல்ஸ் இந்தியாவோட ஒரு பவர்ஃபுல் மிசைல்ஸ். ஆனா GPS ஜாமிங் பண்ணா 50 மீட்டர் இலக்க மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரே இலக்க 2 இல்ல 3 மிசைல்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால மிசைல்ஸ் வேஸ்ட் ஆகும். ஒரு மிசைலும் எவ்வளவு காஸ்ட் நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மிசைலை விட இலக்கு அதிகமா காஸ்ட் இருந்தாதான் அந்த இலக்க நம்ம அடிப்போம் அந்த மிசைலை வச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு டார்கெட்டை 2-3 மிசைல்ஸ் அடிச்சா அது ஒரு பெரிய மைனஸ் தான். இப்போ இந்த புது AI சிஸ்டமோட பேர் என்னன்னு பார்க்கலாம். அதுதான் நிர்வாணா ஸ்வாம். இந்த பேரை ரிசர்ச் சென்டர் இமாரும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியும் சேர்ந்து தான் இந்த பேரை வச்சிருக்காங்க. அதுதான் புது AI பவர்டு மிசைல் நிர்வாணா ஸ்வாம். இதுல 3 முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த ஃபீச்சர்ஸை வச்சு தான் AI மிசைலுக்கும் நார்மல் மிசைலுக்கும் வித்தியாசம் தெரியும். ஃபர்ஸ்ட் AI டார்கெட் இன்டெலிஜென்ஸ். இந்த இலக்கை ஃபர்ஸ்ட் அடிக்கணும்னு AI முடிவு பண்ணும். அதாவது மிசைல் எந்த இலக்கை அடிக்கணும், எது முக்கியம், எது தேவையில்லைன்னு இந்த AI மிசைல் முடிவு பண்ணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வியூலோ 8 மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி தான இலக்க AI மிசைல் கண்டுபிடிக்கும். இலக்க மாதிரியே இருக்கிற டீகாய்ஸை விட்டு இலக்க துல்லியமா தாக்கும். முக்கியமா கமாண்ட் சென்டர்ஸ் ரேடார்ஸை துல்லியமா கண்டுபிடிச்சு இந்த AI மிசைல் துல்லியமா அடிக்கும். அதாவது மிசைலை லான்ச் பண்ணாலும் ஒரு இலக்க 2 மிசைல் அடிக்காது. இது இல்லாம ஒரு மிசைல் கூட வேஸ்ட் ஆகாது. இப்போ இதுல முக்கியமான ஃபியூச்சரே மிசைல் டு மிசைல் கம்யூனிகேஷன். அதாவது பேசுற மிசைல், அதாவது லோ இன்டர்செப்ட் சிக்னல் மூலமா பறக்கும் போதே அதோட டேட்டாவை இன்னொரு மிசைலுக்கு அனுப்பும். அதாவது இதுக்கு ஒரு லீடர் மிசைல்னு வச்சிருப்பாங்க. அந்த லீடர் மிசைல் எந்த சைடு போகணும்னு கரெக்டா கண்டுபிடிக்கும். மற்ற மிசைல்ஸ் அதை ஃபாலோ பண்ணும். அதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட் போற மாதிரி தான். அதாவது இந்த லீடர் மிசைலை கண்டுபிடிச்சு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜாமிங் பண்ணாலும் பேக்கப்புக்கு இன்னொரு மிசைல் வரும். இதனால சைனாவோட வார்ஷிப்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லயும் ஜாமிங்லயும் ஈடுபட்டாலும் நம்ம மிசைல்ஸ் இலக்க கரெக்டா அடிக்கும். இல்லாம மூணாவது ஃபீச்சர் முக்கியமானது, அதுதான் GPS இல்லாம துல்லியமா இலக்க அடிக்கிற ஃபீச்சர். GPS ஜாமிங் பண்ணாலும் AI கான்டோ மேட்சிங், டிஜிட்டல் சீயிங், மேட்சிங் ஏரியா எல்லாத்தையும் சேர்த்து அக்யூரசி தவறாம இலக்க இந்த மிசைலால் அடிக்க முடியும். எல்லாம் சேரும் போது இலக்க துல்லியமா அடிக்க வைக்கும். சவுத் சைனா சீல சைனாவோட கேரியர் குரூப்பை அடிக்கிறதுக்கு தேவையான அக்யூரசி இந்த AI மிசைல்ஸ் கொடுக்கும். நம்ம நார்மலா இருக்கிற நிர்பாய் மிசைலையும் AI பவர்டு நிர்பாய் மிசைலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலா இருக்கிற பழைய நிர்பாய் மிசைல் இலக்க திரும்பவும் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மிசைல்ஸ் வேஸ்ட் ஆகும். ஆனா புது AI பவர்டு நிர்பாய் மிசைல் ஒரு இலக்க ஒரு தடவை தான் அடிக்கும். இல்லாம GPS ஜாமிங் பண்ணாலும் இலக்க இதால துல்லியமா அடிக்க முடியும். இல்லாம எந்த மிசைலும் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் AI மிசைல்ல இருக்கு. ஒரு காலத்துல ஒரு மிசைல் கூட வேஸ்ட் ஆகாது. அதே நேரத்துல ஒரு இலக்குனானா மிஸ் ஆகாது. இதெல்லாம் ஓகே. எல்லா ப்ராஜெக்ட்லயுமே முக்கியமானது டெவலப்மெண்ட் டைம் லைன். இந்த மிசைலை எப்ப உருவாக்குவாங்க, இதை எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. DRDO ஹைதராபாத்ல 50 AI மிசைலுக்கு சிமுலேஷன் பண்ணி பார்த்திருக்காங்க. 2027ல இந்த மிசைலை சோதனை பண்ண வாய்ப்பு இருக்கு. 2032ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் நேவிக்கும் மிசைலை பயன்படுத்த கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இனிமே போர்க்காலத்துல நார்மல் ஃபோர்ஸ் இருக்காது, ஸ்மார்ட் ஃபோர்ஸ் தான் இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோர்ஸை இந்தியா உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த AI மிசைல் ஆபரேஷனுக்கு வந்தா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் AI ப்ரொசிஷன் ஸ்ட்ரைக் பவரை வச்சிருக்கிற நாடா மாறும். இப்போ இந்த AI மிசைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய், குட் நைட்.